காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். கடந்து போன நாட்களில் நீ அனுபவித்த பல துன்பங்களையும் எண்ணி பார்க்கிறாய். இந்த அதிகாலை வேளையில் உன் கண்களை என் பக்கமாக திருப்பு. இந்த நாள் உன் வாழ்வின் மிக முக்கியமான நாள். இதை வீணாக்கி விடாதே. தனித்திரு, அமர்ந்திரு. என் பிரசன்னம் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. உன் துதியினால் ஒரு ஏணியை அமைத்துவிடு. அது என் பரிசுத்த சிங்காசனத்தை எட்டட்டும். நான் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். உன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். உன் துதிகளின் சத்தம் உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கும் சிறைச்சாலையின் வாசல்களை திறக்கட்டும். உன் உதடுகளின் முறுமுறுப்போ கோபமோ இல்லாதபடி உன் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் பரிசுத்தப்படுத்து. உன் காயங்களை ஆற்ற பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் தேவைப்படுகிறது. உன் இருதயத்தில் நீ மறைத்து வைத்திருக்கும் என் வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் அதை வெளிச்சமாக்கட்டும். இருள் அறவே நீங்கி என் 7 குத்து விளக்குகளும் உன் இருதயத்தில் பிரகாசிக்கட்டும். நான் அதன் நடுவில் உலாவுகிற தேவன். அன்று யோவான் பத்மு தீவில் கண்ட தரிசனம் உன்னுடையதாகட்டும். நீ உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உன் பாதை சிலுவை பாதை, அது வெற்றியின் பாதை. நீ வெட்கப்படுவதில்லை. இனி தீங்கை காணாதிருப்பாய். எண்ணில் நிலைத்து கனி கொடு. ஆதார வசனம்: அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் வெட்டுண்டு விழுந்தார்கள். 1 நாளாகமம் 20:22.